பாக்குற மக்கள், அங்க உள்ள மக்கள்லாம் வந்து பெரிய லெவல்ல என்ன மாதிரி படிப்பறிவு இல்லாத மக்கள், உங்க அளவுக்கு படிச்சவங்க கிடையாதாங்க. என்ன மாதிரி படிப்பறிவு இல்லாத மக்களை பார்க்கும்போது பரவாயில்ல, எங்க தலைவன் வந்து இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டான் போல இருக்கு, எங்க கட்சி ஜெயிச்சிச்சா, எம்எல்ஏ முதல் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவாங்க. ராத்திரி ஏடிஎம்கே காரி துப்பி மரியாதை அதை அழிடான்னு சொல்லி ராத்திரியெல்லாம் போராட்டம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு, இந்த அவமானம் தேவையா செங்ஸ் மாமாவுக்கு? எவ்வளவு பெரிய 50 வருஷ பாரம்பரியம். ஆனா அவருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏதோ சண்டைல போய், ஆதவ அர்ஜுனாவுக்கு மட்டும் இல்ல, புசிக்கும் சண்டை இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனையை இதெல்லாம் தூண்டி விடுறது யாருன்னா எங்க யாருன்னா நம்ம புசி தான். ஏன்னா இதை வெளியே அவரு சொல்றாரு, பாத்தீங்களா அவமானப்பட்டு விட்டாருன்னு. சார் அங்க மரியாதையே இல்லைங்க. நீங்க வந்து எந்த குழு போட்டாலும் 50 வருஷம் பாரம்பரியம் மிக்கவர முதல்ல போடுவீங்களா, 4வது இடம் 3வது இடம் கொடுப்பீங்களா? மேடை ஏற்றவே மாட்டேங்கிறீங்க, அவர் சொல்ற எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏற்கனவே ஜான ஆரோக்கியசாமிக்கும் ஆதவுக்குமே சண்டை போயிட்டு இருக்கு. இப்ப முழு தன் கட்டுப்பாட்டுல ஆதவ் எடுத்துட்டார் கட்சியை.